ஹஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்து உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி தை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைங்க. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நான் சொல்ல போகிற அற்புதமான மந்திரம் நோய்கள் தீர்றதுக்காக சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரங்க. எப்படிப்பட்ட நோயில் தாக்கத்தில் இருந்தால் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிக்கிட்டு வாங்க. படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க கூட அதுலேருந்து எழுந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிடுவீங்க. இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தொடர்ந்து ஒரு நோய் போனால் ஒரு நோய், வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா இது கர்ம வினை பயனாகவும் கூட இருக்கலாங்க. நம்ம எவ்வளவோ ஆஸ்பத்திரிக்கு போயும் கூட நம்மளால் நோய்களை சரி செய்ய முடியல அப்படிங்கும்போது நாம் தெய்வத்தை வணங்கி அவங்களுக்கு உரிய அற்புதமான நோய்கள் தீர்க்கக்கூடிய மந்திரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் தினமும் சொல்லிக்கிட்டு வரும்போது கண்டிப்பாக நோய்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாங்க. காலையில் எழுந்திரிச்சு உடனேயே மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் நான் உணவை எடுத்துக்குவேன் அப்படிங்கிற கண்டிஷனில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்க கூட நீங்கள் மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நோய்கள் தீரணும், மருந்து மாத்திரையே இல்லாமல் நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நோயோட தாக்கத்திலேருந்து வெளியில் வருவீங்கங்க. எந்த ஒரு மந்திரமும் பரிகாரமும் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யும்பொழுது உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். நோயினால் தாக்கப்பட்டவங்க மட்டும்தான் இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. நோய்களே வராமல் இருக்கணும், நம்மளும் நம்ம குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லலாங்க. இன்றைக்கி இரவுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தாங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். அதனால் இன்றைக்கி இரவுக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. தினந்தோறும் சொல்லுங்கள். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.